ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விசு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ராவலுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். அந்த ட்ராவல் வீடியோ விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே போயிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணாரி போயிருக்கோம். பண்ணாரிலேருந்து நேராக ஹாசனூர் போயிருக்கோம். நம்ம லக்குக்கு அனிமல்ஸ் மாட்டோம். நாங்கள் பார்த்தது எலிஃபெண்ட் கிராசிங் ஜோனு, லெப்பர்ட் கிராசிங் ஜோனு அதெல்லாம் தான் பார்த்தோம். ஆனால் நம்ம லக்கை பொறுத்து அனிமல்ஸ்லாம் வரும். எங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கே தெரில. அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றும் வரல, காட்டு பண்ணி மட்டும்தான் வந்துச்சு. ஸோ ஓகே, இப்போ நீங்கள் நம்ம ட்ராவல் விளாக ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம காரில் ஏறி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் மொத்தமாக 5 பேர் போயிருக்கோம். முன்னாடி இருக்கிறது என் தங்கச்சி. அவர் சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் நான். அப்புறம் என் சேனல் லிங்க்கும் கொடுக்குறேன். அது எங்கள் அக்கா சங்கமேஸ்வரி. ஸோ அடுத்து சும்மா எல்லாம் போஸ்ட் கொடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் அன்னூரில் இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாேருக்கும் பசிக்குதுன்னு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இறங்கியிருக்கோம். நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அன்னூரில் விக்ரம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலையிலும் நைட்டு மட்டும்தான் அந்த ஹோட்டலில் கொடுப்பாங்க. சாப்பாடு, அப்புறம் மீல்ஸு, அப்புறம் பரோட்டா. அங்கே பரோட்டாவும் குருமாவும் சூடாக கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா கையிலேயே வாட்டர் பாட்டில் கொண்டு போயிட்டோம், ஹோட்டலில் இருக்கிறத வேண்டான்ட்டு. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும் இருக்குது, வெஜ்ஜும் இருக்குது. நாங்கள்லாம் கோயிலுக்கு போகிறதுனால நாங்கள் வந்து வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போ எங்கள் அப்பாவுக்கு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு. மற்ற எங்கள் 4 பேர்த்துக்கும் பரோட்டாவும் குருமாவும் சொல்லியிருந்தாங்க. அங்கே குருமா நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்கள், மீல்ஸு கொடுக்குறாங்க அவங்க. லெமன் பிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அவங்க மீல்ஸ் பிக்கிள் வச்சுட்டு அவங்க மிச்ச ஐட்டம் எடுக்க போயிருக்காங்க. எங்களுக்கு தான் பரோட்டா வந்துடுச்சு. குருமா பாருங்கள் எவ்வளோ சூடாக கொண்டு வந்து ஊற்றுவாங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் குருமா எவ்வளோ சூடாக இருக்குன்ட்டு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு குருமாலாம். எனக்கு குருமா வர லேட்டாக தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான். பாருங்கள் சூடாக கொஞ்சம் ஊட்டுறாங்க பாருங்கள், எவ்வளோ புகை போகுது பார்த்தீங்களா. குருமா அவ்வளோ சூடாக இருக்குது, அதுவும் இல்லாமல் சூப்பராகவும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது குருமாலாம். இப்போ வந்து நம்ம எந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சத்தி ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இது இனிமேல் தான் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதெல்லாம் வில்லேஜ் சைடு தான். இனிமேல் தான் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போ நம்ம அனிமல்ஸ் கிராசிங் டிரைவிங் கேர்ஃபுல்லி போட்டிருக்காங்க. நானும் போனால் இங்கே பாருங்க, இங்கே டீர் கிராசிங் ஜோன் போட்டிருக்காங்க. உங்களுக்கு லக் அடித்தா டீரை பார்க்கலாம். ஆனால் நல்லா பார்த்துட்டு வாங்க. அதுக்குள்ள தான் இருக்கு. கண்ணுக்கு வந்து காட்டு பண்ணி மட்டும் தெரியுது. சைடுல தான் இருக்கு, உள்ளுக்குள்ள தான் இருக்கும். லக் இருந்தா முன்னாடி ஒரு இளந்தப்பளம் முறிச்சிட்டுறாங்க. இப்போ நாங்கள் கோவிலுக்கு போகலான்னு போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நாங்கள் ஏதோ பாலம் டேமேஜ் ஆகிடுச்சாமா, அங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வேறு வழியில் போக போகிறோம். இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தொட்டம்பாளையத்தில் இருக்கோம். இங்கே வந்து நெசவு தொழில் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து காட்டன் சாரீகள், அப்புறம் பட்டு சாரீகள் நம்மளாம் கேட்குற டிசைனில் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த ஊரில் நெசவு தொழில் தான் ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம இந்த ஊர் வழியை தான் நம்ம பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். இன்றைக்கி வந்து கூட்டம் நிறையா இருக்கும் போல் இருக்குது. ஃபுல்லாக கார் நிறைய நிற்கிது. கார் பார்க்கிங்கே ஃபுல்லாகிற அளவுக்குள்ள கார் நின்றுருக்குது. இன்றைக்கி வந்து எங்களால் கோவிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த இதுக்கப்புறம் ஒரு லைனை பாருங்கள், அப்புறமே தெரியும். நாங்கள் அந்த லைனை பார்த்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு வந்ததுக்கப்புறம் தான் அந்த லைன் 15% முடிஞ்சுது. நீங்கள் போய் பாருங்கள் லைன் எது வரைக்கும் நிற்கிதுன்னு. சரியான கூட்டம் அவங்க பாருங்க.
லைன் பாரு. வணக்கம் சாமி, இங்கிருந்தே கும்பிட்டுக்கிறேன், மன்னிச்சுக்கோ. இந்த நாள் ஃப்ரீயா வரேன். நானே போல இவ்வளோ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைனு. இப்போ நீங்கள் பாருங்க இந்த லைன் எது வரைக்கும் போகுதுன்னு. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஃபுல்லாக லைனு ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட நிற்கும் லைனு. பாருங்க லைன் எவ்வளோ தூரத்துக்கு நிற்குதுன்னு. இங்கே ஸ்டார்ட் ஆகிற லைன் எங்கே போய் முடியும்னு நீங்கள் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு போக முடியாதுங்காட்டி இப்போ நாங்கள் ஹாசனூருக்கு வண்டி எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள், எனக்கே ஒரு செகண்டில் தலை சுற்றிருச்சு. ஸோ ஹாசனூர் போகிற வரையும் நம்ம நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாசனூர் போயிட்டு அங்கே ஹில்ஸில் கொஞ்சம் கிளைம் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே பவானி சாகர் டேம் போயிட்டு அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ இந்த ஃபுல் டே பிளானே இதுதான். ஸோ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நாங்களாம் காருக்கு போகும்போது காரில் போகும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்களே லைனை பாருங்கள். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் போய் நின்னோன்னா அவ்வளோதான், நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்றக்கே நைட் ஆயிரும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்குது. அங்கே தான் நம்ம ஹாசனூர் போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 27 ஹேர்பின் பெண்டு வரும். ஸோ இப்போ நம்ம கிளம்பி ஹாசனூருக்கு வண்டி எடுத்துட்டோம். இங்கே நிறைய அனிமல்ஸ் கிராசிங் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது, டைகர். நீங்கள் பக்கத்தில் போய் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊர் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது. நம்ம ஹாசனூர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர் போனால் நம்மளுக்கு ஹாசனூர் வந்துடும். திம்பம் வந்து 14 கிலோமீட்டர், தாளவாடி 48 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஊர் வந்து 236 கிலோமீட்டர். வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் வந்துருச்சு போர்டு. வெல்கம் டு சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் நெல்லி இருக்கு. சூப்பர், நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வுக்கு வந்துட்டோம். ஸோ இனிமேல் தான் த்ரில்லே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். பாருங்க சுற்றி முற்றி ஃபாரஸ்ட் தான். எனக்கு ஒரு த்ரில்லாக இருந்துச்சு. எனக்குலாம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால ஒரு த்ரில்லாகவே இருந்துச்சு. லெப்பர்ட் கிராசிங் போர்டு லெப்பர்ட் குறுக்கால வந்துருமோன்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரது. சுற்றி முற்றி ஃபாரஸ்ட்டு. எனக்கு போட தெரியாது. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ல கார் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க. யாரும் நைட்டில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அவ்வளோதான் கண்டிப்பாக சொல்கிறேன் நானே. ஏன்னா நைட்டில் தான் அனிமல்ஸ் ரோம் ஆகிட்டே இருக்கும். நைட்டில் மட்டும் இந்த ரோட்டில் போகிறது கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லுவேன் நான். நைட்டில் போகும்போது காரில் பெட்ரோல் தீங்க போயிட்டாலும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டாலும் நைட் ஃபுல்லாக அனிமல்ஸ் வந்துருக்கும். கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் இல்லை ரொம்ப டேஞ்சர் தான். இது நிறைய இந்த சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஒரு 4 லைனாக வச்சுருக்காங்க, டபக் 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 டபக்குன்னு. எனக்கு அப்படியே நான் பறந்து மேலே போய் வந்துருக்கேன். பாருங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. வாந்தி வருதா? தயவு செய்து புலம்பாம வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ரோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் சொன்ன 27 ஹேர்பின் பெண்ட் இனிமேல் தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹேர்பின் பெண்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏறுது. போய் இந்த மாதிரி தான் போய் எனக்கு வயிற்று காய் கொடுத்துச்சு. போய் எனக்கு தலை சுத்திச்சு. கண்ணனோடு தானாட
சீட்டை போட்டு போட்டு போர் வச்சிருக்காங்க. சீட்டை போட்டு போட்டு போர் வச்சிருக்காங்க. ஆமா இங்க இருக்கும். இருக்குமா? போனது மன்னன் இல்லையே கூட இளைய கண்ணி மைத்திடாத கண் இங்கும் அங்குமே இது ஹாசனூரா? அந்த ரோடு. ஹாசனூர் போற ரோடா? இதுங்க அந்த கொண்டை விளைவு போட்டோ எடுக்கும். விசாகன் எனக்கு தெரியும் விசாகன், நீங்க கம்முனு வா விசாகன். ஏத்தி பாத்துக்க. இது ஏத்தி பாத்துட்டோம்னா அடுத்தது மைசூர் பொங்கல் லீவ். 2 days. பொங்கலுக்கு சங்கு வருவாளாமா மாணவருக்கு. எங்களுக்கு பொங்கலே இல்ல. இங்க வந்து கொண்டாடலாம்ல. அப்பாக்கு 2 நாள் லீவ் பொங்கலுக்கு, அதனால அந்த போடு டைம் கையிட அப்ப மைசூர் எடுக்க வேண்டிய. மைசூர் ஜூ போற ஆப்பிரிக்கன் யானை பாக்குறோம். இருங்க இங்க நிறுத்தி போட்டோ எடுக்கலாம். மைசூர் வேண்டாம். இது போலாம். அதே தெரியுமா ஃளைட்ல போற மாதிரி இருக்குது எனக்கு ஜாலியா. ஜம்மன் படுத்துட்டு இருக்கறேன். ஃளைட்ல போற மாதிரி இருக்குது எனக்கு. ஃளைட் பறக்குது. மேல 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 புரியதே ஒண்ணுருண்டி. ஆமா டர்னிங் லடி. நாள பிடிக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு ராலி வந்துருச்சு. ராலியா ஜி அப்பா எனக்கு பாட்டே வேண்டாம். இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தீங்கன்னா அப்புறம் மரியாதை இது வந்து முடியுமா? கண்டுபிடிச்சு உன்ன 19 ரெண்டு நீ இந்த சைடு எடுத்துக்கோ, அவன் அந்த சைடு எடுத்துக்கோ. அடுக்கிறதுக்கு இடம் நான் எப்படி படுத்துக்கிறேன்? நான் உன் தலைமையில வச்சு படுக்கிறேன். இதுதான் வந்தீங்க 2 பேரும். ஏய் எந்திரிச்சு உட்கார்ந்து போ. டாடி பாருடா, ஒண்ணு இல்லடா பாருடா. ஓகே. ஐயோ சிறுத்தை புலி அண்ணா காரை உடைச்சு. அது சிறுத்தை புலிக்கல எனக்கு பயமே இல்லடி. ஏலையா அனிமல்ஸ் போல பயமே இல்லடி எனக்கு. தாளவாடி இந்த மாதிரி ஹோட்டல்ல சாமி வச்சுக்கிறாங்கப்பா. அதெல்லாம் வீரப்பன் கும்பிட்ட சாமிடா. வீரப்பன். இங்க பாரு அந்த பக்கம். ஓ வீடு விசாகன் இந்த பக்கம் இருந்து எடுக்க முடியலடா. நானா எடுக்கிற கூட ஒரு அந்த சைடு பார்க்க மாட்டோம். நான் அந்த சைடு பார்க்க மாட்டோம். அந்த சைடு தான் பயம் இல்ல. ஜன்னல் இருக்காதீங்க. பயந்துட்டு இருந்தீனா விசாகன் ஒண்ணுமே பண்ண முடியாது. பனி வருங்க பாரு. மெதுவா போங்க. எது உட்கார்ந்து அந்த ரோட் ஓடி. கண்ணாடி இருக்கடி பூலி வந்தாலும் சரி பாலி வந்தாலும் சரி நான் பாத்துக்கறேன். நீ குரங்கு வந்தா நீ தெரிக்கோ. 22வது வளைவு. ஆமா 5க்கு என்ன மேல என்ன இருக்குது? மேல இப்படி என்னதான் இருக்குதுப்பா? ஒண்ணுமே இல்ல பாப்பா. அப்புறம் நீ கார்க்கு போனா கார்க்கு போன சொல்லிட்டு அந்த இருக்கீங்க. கிளைமேட் போய் என்ஜாய் பண்ணி பாரு தெரியும். ஆசை ஒரு நாள் இப்போ போயிட்டு
இப்போ நம்ம 27 ஹேர்பின் பெண்டை தாண்டிட்டோம். இப்போ வந்து நம்ம பிளெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்குது சுற்றி முற்றி. ரொம்ப த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் கொடுங்க. இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மூங்கில் மரமெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மூங்கில் மரமெல்லாம் இருந்தாலே யானை இருக்கிற இடம் தான் அர்த்தம் இது. இங்கே மூங்கில் மரமும் இருக்குது, யூகாலிப்டஸ் தைல மரமும் இருக்குது. ஸோ மூங்கில் எத்தனை இருக்குது பாருங்கள். அப்போ நிறைய யானை இருக்கும் இங்கே. எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் இது. மூங்கில் நிறையா இருந்தால் யானை நிறையா வரும். ஒரு த்ரில்லாக தான் இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு. இந்த சுற்றி முற்றி ஃபாரஸ்ட்டு, இந்த வெஹிக்கிள் சவுண்டு, சாங் சவுண்டு, பேர்ட்ஸ் சர்ப்பிங் சவுண்டு, குரங்கு சவுண்டெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரொம்ப த்ரில் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 15 கிலோமீட்டர் வரை தடுப்புறல் வைக்கப்பட்டுள்ளது. குறைவான வேகத்தில் செல்லும். உள்ள யானை வர இடம். இந்த மூங்கில் எல்லாம் இருந்தா யானை வரும் சாப்பிடுறதுக்கு. நம்ம எங்க போயிட்டு இருக்கிற மாதிரி புலிகள் காப்பாகம், சிறுத்தைகள் நடமாடும் பகுதி. தயவுசெய்து கண்ணாடி ஏற்றி வைங்க. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க போட்டோ எடுக்கிறதுல விசாகன். இருக்க மாதிரியே சின்ன சிரிக்கிறீங்க. பெருசாக ஒன்றும் இல்லைண்ணா. வெயில் காலத்தில் வரணும் மருதாச்சலாம். இது குளிர் காலம், அதனால கீழேயும் சில்லாதான் இருக்கு, மேலேயும் சில்லாதான் இருக்கு. வீட்டிலேருந்து 88 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்தாலும் சூப்பராக இருக்குது. சிறுத்தை போட்டோ எடுக்கிறீங்களா? இங்கே ஒரு டிராஃபிக் பெருசாக இருக்காது. எங்காச்சும் யானை புலி அதெல்லாம் ஒன்றும் வராது. இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையே. திரும்பி வேணால் அந்த இடத்துல நிறுத்திக்கலாம். எதுக்கு வச்சு விட்டுருங்க. ஏன் அந்த மியூசிக் போடுறாங்க? அப்பப்போ எனக்கு அந்த மியூசிக் கேட்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். நம்ம நேரத்துக்கு ஒரு அனிமல் வர மாட்டேங்குது. சவுண்ட் வைங்க. எங்க வேணாலும் காட்டு பண்ணி மட்டும்தான் வருது. இன்னி ப்ளே பண்ணல, டைம் வரப்ப ப்ளே பண்ணுவேன். அது வரைக்கும் பாடி எல்லாம் போலாம். இன்னும் சவுண்ட் வைங்க, ஃபுல் சவுண்ட் வச்சிருங்க. ஃபுல் சவுண்ட் வச்சு விட்டுருங்க அவங்க சொல்ற மாதிரி. ஃபுல் சவுண்ட் ஜானங்க ஆப்போசிட்ல ஹார்ன் அடிச்சா கேட்காது சார். ஹில்ஸ் சார். அது நம்ம பார்க்கிங் எப்போ நிறுத்துறோமோ அப்பவே போடுங்க. போயிட்டு போல போட மாட்டேன். சரிங்களா? பார்க்கிங் எல்லாம் நம்ம நிறுத்தவே மாட்டோம். உங்க அப்பா நாளை கொண்டு கார்ல அடிக்க போறோம் அப்படி இந்த வண்டியில. தயவுசெய்து பின்னாடியே கொண்டு போ. அடுத்த இடம் வரணுமே. அடுத்து என்ன? இப்போ நாங்கள் அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிட்டோம்.
இன்னும் அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போயிருந்தால் மைசூர் போயிருக்கலாம். ஆனால் நாங்கள் மைசூர் போகிற பிளான் இல்லாமல் தான் வந்தோம். ஒரு நல்ல த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சுற்றி முற்றி குரங்கு அழகாக இருந்துச்சு. அங்கே குட்டி குரங்குலாம் நிறையா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் திரும்பி வந்துட்டோம். ஸோ பாருங்கள் இவ்வளோ குரங்கெல்லாம் இருக்குன்னா, அங்கே ஒரு குட்டி குரங்கு அழகாக இருந்துச்சு. இந்த குரங்கு வந்து நாங்கள் சாப்பாடு கொடுப்போம்னு நினச்சி எந்திரிச்செல்லாம் நின்றுச்சு. பாவம் எங்களையவே பாட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு இப்போ நாங்கள் திரும்பி போயிட்டுருக்குறோம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 பக்கம் மரங்கள் நல்லா அடர்ந்த மரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இங்கே ஒரு டீ கடை இருக்குது. நாங்கள் டீ குடிக்கலான்ட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்லாம். அனிமல்ஸ் பாட்டலான்னு கேமரா நினச்சா எப்படி அத்தனை வீடியோ வருதோ. இதுதான் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுக்கணும் தான். எடுக்கிறியா? கடையில் எடுக்கணும், எடுத்து ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி கீழே பார்க்கணும் டாடி. இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறியா? அங்கே எடுத்துற இங்கே வார எடுத்துட்டு இருக்காங்க பாரு. எடுக்கிறியாம்மா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹில்ஸை விட்டு கீழே இறங்கியாச்சு. இது ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம பவானிசாகர் டேம் போக போகிறோம். நாங்கள் டேம் போகிற வழியில் கம்பங்கூழ் குடித்தோம். இங்கே வந்து வரமிளகாயை வறுத்து வச்சுருந்தாங்க, எண்ணெயில் போட்டு பொரித்து அதில் உப்பு மிளகோடி போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது பவானிசாகர் அணை வந்தாச்சு. இப்போ நாங்கள் கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். பக்கத்தில் கருவாடு கடை நிறையா இருக்குது. கருவாடெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் இப்போ இறங்கி நடந்து போயிட்டுருக்குறோம். நீ என்ன எடு, என்ன நடந்து வர அதான் முதல்ல ஐயோ இந்த நாய்க்கு என்ன இப்படி இருக்குது. பார்க்கில் விளையாட முடியுமா? ரோலர் கோஸ்டர் மாதிரி ஏதோ சவுண்டு கேட்கல. கருவாட்டுக்கடை நிறைய இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மணமாக இருக்குது கருவாடு, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓரமாக இதுக்கு மேலே எப்படி வர்றது? அங்கே பாலம் புதுசாக கட்டிகிட்ருக்குறாங்க போல், அதான் ரொம்ப ஒரே டிராஃபிக்காக இருக்குதுங்க இந்த ஏரியா.
ஆஹா. இந்த ஜுராசிக் வந்து கேமரா பொம்பளை நம்ம பவானிசாகர் டேம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. 1948 கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 55 தான் முடிஞ்சிருக்குதுங்க. எவ்வளோ வருஷம் கட்டியிருக்காங்க. தண்ணி இப்போது திறந்து விடல போல், தண்ணி கம்மியாக தான் இருக்குதுங்க. அங்கே டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. கார் போற வழி இருக்கு. எனக்கு டவுட்டாகவே இருக்கு அந்த பாட்டி வாங்கி கொடுமா வாங்கி கொடுங்க வாங்கி கொடு போகையில் வாங்கிக்கலாமா சித்தப்பைங்க இருக்கு சொல்லு. இது உண்மையான இறந்த பழம். இங்கே மீன் வறுவல் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அணையில் பிடிச்ச மீனை உப்பு காரம் போட்டு நல்லா நம்மளுக்கு சூடாக வறுத்து கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி இங்கே பூங்கா க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓப்பன் ஆகலை. கொரோனானால க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்களா, சண்டே ஓப்பன் ஆகுமா? இது என்ன மீன்? இதெல்லாம் காலையில் நேரம் பிடிப்பீங்களாங்கக்கா? எப்படி பிடிச்சி கொண்டு வந்து? சரிங்க சரிங்க. வேண்டாங்கம்மா, நம்மளே பிடிக்க முடியாதா? மீன் பிரியர்களுக்கு ரொம்ப சூப்பரான இடங்க இது. பவானிசாகர்னாலே மீன் கடை தான் ஃபேமஸ். பேசல மீன் மட்டும்தான். தளிக்கா தம்பி, அங்க உட்காரு. உட்காருவா வரவுல. அப்பா அம்மா உங்களை எல்லாம் காட்டுது. ஒரு ரூபாய் எடுத்துக்கோ. நீ கம்மனு இரு, பிச்சு வச்சிருங்க அவளுக்கு.
பண்ணுன்ற கையை கொண்டு முதிக்கிற பாரு பழக்கம் இப்போ. அங்கேருந்து வர்றீங்க, அப்படி இப்படி நடங்க. இதுங்க சதக்க ரோடு, சதக்க ரோடு, சரி ரோடு, சரி குஞ்சிக்க ரோடு மண் இல்லாது சளி இரும்புறோம். சரிங்க. எவ்வளோங்க அது? கடியாம்பது அதுங்க அது 1 10 ரூபா. 1 10 ரூபாய்ங்களா? அது 5 எண்ணம் கொடுங்க. சரிங்க கொடுங்க. படி 50 ரூபாங்கண்ணா, அது படி 50 ரூபா. மண்ணில்லாத கருவாடு கண்ணே, பெருசான கருவாடு. இது கொடுங்க. 100 ரூபாய்க்கு கிட்ட 50 ரூபாய்க்கு போதுங்க. அவ்வளோதானே. இங்கே 150 ரூபா கொடுங்க. நாங்கள் அருமையான கருவாடு கண்ணே, படி 50 ரூபா, படி 50 ரூபா, 100 ரூபா கருவாடு 50 ரூபா, அது 150 ரூபா. பெருசான கருவாடு அது 160 ரூபாய்க்கு கொடுத்து 50 ரூபா. சளி இருக்கும்போது காய்ச்சலுக்குலாம் நல்லா இருக்கும். இந்தாங்க. அது என்ன கருவாடு சொன்னீங்க? கொல்லி கருவாடு. அங்கே படி 50 ரூபா, படி 50 ரூபா. அவ்வளோதாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இங்கே வந்து நல்லா மீன் சாப்பிட்டேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக மீன் கடை, கருவாட்டு கடை இங்கே நிறையா இருக்குதுங்க. நீங்களும் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விசு கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.